ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். போக போக எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நிவினையும் யமுனாவையும் எல்லோரும் தேத்துறாங்களே, அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி இப்போவே சரியாக போயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். இன்றைக்கி நிவினோட கேரக்டர் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க. நிவின் ஒரு ஓ அப்படின்னு போட்டுருங்க. நிவினுக்கு பார்த்தீங்கன்னா யமுனா கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்காருங்கிறாரு. பார்த்தீங்கன்னா அடாடாடா இவர் அங்கே கோவத்தில் இருக்காரு. நிவின் மனசு வெள்ளைங்கிறத காமிச்சிட்டாருங்க. நான் உனக்கு வந்து நீ கூட இருந்துக்க, நான் உன்னை வெறுக்கவும் முடியலை ஏற்றுக்கவும் முடியலை, ஆனால் உங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கம்மின்னு தானே சொன்னீங்க. இந்த பிள்ளை எடுத்து விடுது. இல்லவே இல்லை, என்னோட வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலை இல்லை அப்படின்னு யமுனா சொல்லுது. அப்போ பயப்புல அப்படித்தாங்க முடிஞ்சிச்சுங்க சோழி. இனி போக போக யமுனாவோட அன்புலையும் அப்படியே பாசத்துலேயும் மனசு மாறி வரதான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் 100% நல்லவர் தானே நிவின். அதனால் பார்த்தீங்கன்னா தாம் தூம்னு தக்கன்னு குதிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் உட்கார வச்சு பேசிட்டாரு. பிடிக்காத வந்தால் போடி வாடி அப்படின்லாம் ஆடி இருக்கணும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல மனுஷங்க. நல்லா நிவின் படி பரட்ட தலையாக இருந்தார். முடிகிடியெல்லாம் வெட்டி நல்லா ட்ரிம் பண்ணியிருப்பார் போல இருக்குது. பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. சட்டையும் கலர் சட்டை போட்டிருந்தாரு. கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி தெரிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க. நகையை பார்க்குறாரு, உத்து பார்க்குறாரு, கண்ணாலே கேட்குறாரு. கரெக்டாக புரிஞ்சிருச்சு இந்த யமுனா பிள்ளைக்கு இது வந்து அக்கா காவேரி கொடுத்ததுங்க அப்படின்னு. அதுவும் உண்மையை உடச்சிருச்சு. யார் கேட்ட அந்த நகையை கொண்டு போய் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே உங்கள் வீட்டில் யாராவது, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ போ அப்படிங்கிறாங்களா. உடனே அம்மாக்கிட்டே காவேரிட்டையும் உள்ளார போய் கொடுக்குறாங்க. ஏண்டி இது நான் உனக்கு கொடுத்ததுடி, அதெல்லாம் வேணாம், அவர் எனக்கு வாங்கி கொடுப்பாருக்கா. எப்படி பாருங்க, உடனே அவர் எனக்கு வாங்கி கொடுப்பாருக்கான். இதெல்லாம் நிவின் வந்து தாங்கிட்டாருன்னு வைங்களேன். யமுனாலாம் காவேரி மாதிரி வீட்டு மேலாம் பாசத்தெல்லாம் பேசாதுங்க. கரெக்டாக இல்லையா? இதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நான் அவர் வாங்கி தருவாருன்னு சொல்லிட்டு உடனே கழட்டி கொடுத்துருது வேகமாக. சரின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்துக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. அவங்க அம்மா வேற காவேரி திட்டுறாங்க. எல்லாமே நீ தாண்டி முடிவெடுக்கிற அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா பாட்டி வந்துட்டு வீடு இருக்குது, அதை விற்று கூட நாங்கள் வந்து நகை நட்டுகளை போடுவோம் அப்படிங்கல. அந்த வீடு அப்பா ஞாபகத்தில் உள்ளது, அதெல்லாம் முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு காவேரி நல்ல விதமாக தான் சொல்லுது. ஆனால் அவங்க அம்மா இருந்துட்டு ஆத்தாக்காரி சரியான ஆளுத போல இருக்குது, நான் எதுக்கடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது. காவேரி பாவம், காவேரி மனசு நோகடிச்சிருதுங்க. கடுப்பாகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. அழுதுட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிவின் வந்து யமுனா சொல்லிடுது, நாங்கள் எதுவும் கொடுத்துட்டேங்க இல்லை நகையை அப்படின்ட்டு. பார்த்தா இங்கே கங்காவும் குமரன் வராங்க. காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏற்கனவே நகை கொடுத்ததெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாருங்க நிவின். என்ன சொல்கிற கங்கா? ஆமாங்க எங்க இப்போ உடனே கொடைக்கானல் போகணுமா, இங்கே இருக்கிற அவங்க வீட்டுக்கே மெட்ராஸில் இருக்க வீட்டுக்கே போகலாம்ல அப்படிங்கிறாங்க. பேசி பார்க்குறேன்னு போய் கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா என்னென்ன அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறாங்களா. இங்கே காவேரி வந்து நகையை கொண்டாந்து உள்ளார வைக்கிறாங்க. அப்படி சோகமாக வந்து உட்காராங்க மெத்தையில். வந்து என்ன காவேரி என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு அங்கே நடந்தது பூரா சொல்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானம்மா, அது அவள் எப்படி சொல்கிறா தெரியுமா, என் புருஷன் வாங்கி போட்டுக்கணும், அது சொல்கிறது நல்லது தானே, அப்போ பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம், இதெல்லாம் நீ சில் பண்ணுற மாதிரி நினச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சோகமாக இருக்குது, எங்கள் அம்மா என்னை திட்டிவிட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்ல, உடனே தேத்துற பிள்ளைய தேம்பி அழுகிற பிள்ளைய தேத்துறது மாதிரி தோளில் சாய்ச்சிக்கிட்டு அப்படியே தடவி கொடுக்குறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி, நான் இருக்கேன், அதெல்லாம் போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தலைவிக்கு தலையை கோதி விட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வராங்க, எல்லாரும் வழி அனுப்புகிறாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு என் காரில் போகலான்னு சொல்லி சாவி கொண்டாந்துட்டேன் அப்படிங்கிறாங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸி வந்து நிற்கிது, நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க நிவின். அடடடா இங்கே எல்லாரும் சன்னமாக சாட்சிக்காரன் தனியாக போன மாதிரி சண்டைக்காரங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்களை சேர்த்து வச்ச காவேரி விஜயின் பேரை சொன்னாலே செம்ம காண்டாகிறாரு. பின்னாடி எனக்கு வாழ்க்கையை ஒளி ஏற்றி வச்சிங்க விஜயும் காவேரின்னு சொல்கிற வாய் வரப்போகுது நிவினுக்கு, அது நடக்கும் தான். ஆனாலும் விஜய் பேரை சொன்னாலே அப்படியே பேரை கேட்டாலே அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி விஜயும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க பாட்டி. சும்மா போகக்கூடாது அப்படின்னு அப்படி நிமிந்து பார்த்தோன்னே உடனே பாட்டி ஐயோ பேசாமல் இருங்க, எங்களை சொன்னாலே தான் நடுங்கிறாரே, பயங்கரமாக திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் சூப்பர் வேறு லெவல்னு சொல்லலாம். ஐயோ அத்தை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வரல, வேணா காவேரி கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு காவேரியை கோத்து விட உடனே காவேரி என்னையே வா அப்படின்னு சொல்லி நிமிந்து பார்க்குது. போ காவேரி அப்படின்றாங்க. நவந்துக்கிறாரு. ஏன்னா நிவினுக்கு சுத்தமாக விஜயை பிடிக்கல, அதனால மாட்டேங்கிறாரு, பிடிக்கலைங்கிறாரு, வெறுக்கிறாரா அதனால். ஆனால் விஜய்க்கு ஆசை தான், அவர் என்ன தூக்கி போட்டு நிவின் மிதித்தாலும் காவேரிக்கு வேண்டி அதை வாங்கி தொடச்சி போட்டு நான் வந்து நிற்பேன், ஆனால் அவனுக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. அப்புறமா அம்மா கறி பெத்த தாய் கடமைக்கு சொல்லணும் இல்லையா, கடமைக்கு இல்லை, அவங்க ஒரு உயிராக நினைக்கிறாங்க பிள்ளைங்களை. பார்த்து தம்பி என்ன சொன்னாலும் சரி உங்கள் வீட்டில் என் பிள்ளைய நீங்கள் கண்கலங்காமல் பார்த்துக்கணும், உங்களை நம்பி தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உங்களை நம்பி தான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே முழு பக்கட்டு அப்படியே அம்மா அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு பொண்டாட்டி தாசனத்தை நிறைய பேர் ஆயிடுறாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்து. ஆனாலும் பார்த்துக்கோங்க பிள்ளைய அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. போயிட்டு வாங்க பத்திரமா பார்த்துக்கங்க தம்பி, பாட்டி இருந்துட்டு அழுகுது, போயிட்டு வாங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. கார் டாக்ஸில் ஏறுறாங்க. விஜய் அவங்க மாமியாக்காரி பாட்டிக்காரி 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. நர்மதா எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரத்தி எடுக்கிற அந்த நம்ம இது இருக்காங்களே, அதை என்ன சொல்கிறது, பேர அனுமனிஸ் எல்லாம் அதோட சேர்த்து சொல்லக்கூடாது, ராகினியை குட்டி சாத்தான்னு சொல்லலாங்க. வந்து நிற்கிது. பார்த்துட்டு ஆரத்தி எடுக்கையில் எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க. என்ன இவ எடுக்கிறான்ட்டு.
நீ எதுக்கு ஆரத்தி எடுக்க போகிற, எல்லாம் பிளான் வச்சுருக்கேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. அத்தாக்காரி வந்து வேகமாக தட்டி விட்றாங்க. இவங்களுக்குலாம் ஒரு ஆரத்தி ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிவின் அப்படியே முறைக்கிறாரு. அடுத்து பேசாமல் சரி ஒன்றும் பேசாமல் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் விளக்கேற்றன்னு சொல்லி சாமி ரூமுக்கு போய் விளக்கேற்றுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தம்மு டும்முன்னு ஒட்டைக்குது. நிவின் அம்மா இப்படி பண்ணத்தான் நிவின் மனசுலேருந்து கொஞ்சம் யமுனா மேலே ஒரு பாசம் வரப்போகுதுங்க. ஏன்னா ஒருத்தவங்க எதிராக பேசினா அடுத்து அதுக்கு எதிராக பேசணும் தானே அடுத்தவங்களுக்கு தோணும். இப்போ வந்து தாங்கிட்டா கூட நிவின் அதே கோவத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க எதிர்த்து பேச யமுனா மூஞ்சி போக பாவமாக இருக்குமா. உடனே நிவினுக்கு கொஞ்சம் இறக்கம் வருது. என்ன அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அடுத்து இப்படி சின்ன சின்ன வேலையில் பார்க்கல. என்னடி என் அத்தை வீட்டுக்கே வந்துட்டியா அப்படின்னு ராகினி வந்து யமுனா பயங்கரமாக பேச காவேரியும் போயிட்டு என்னடி இங்கே வந்திருக்க, நீ எதுக்குடி இங்கே வந்திருக்க அப்படிங்கல. இது எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி வீடுடி, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ராகினி சொல்ல உடனே காவேரி இருந்துட்டு இது உனக்காவது உங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி வீடு, ஆனால் இது ஏன் கூட பிறந்த தங்கச்சி வீடுடி. ஓ கட்டி கொடுத்தோன்னு உங்கள் தங்கச்சி வீடு ஆயிடுச்சா. ஆமாம் கட்டி கொடுத்தா தான் தங்கச்சி வீடு, கட்டி கொடுக்கணும் இது எப்படி எங்கள் தங்கச்சி வீடாகும் அப்படிங்கிறாங்க காவேரி. இங்கே பார் எப்படி உன் தங்கச்சி வாழ்கிறாங்கிறத பார்த்துருவோம். இந்த சலசலப்புலாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீலாம் யாரடி இங்கே வந்து நாட்டாமல் பண்ணுறதுக்கு, நீ என்ன நிவின் கூட பிறந்த தங்கச்சியா, என் தங்கச்சியை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு, ஏதாவது பண்ண உடனே போலீஸுக்கு தான் தெரியுமா அப்படிங்கல. பார்க்கலாண்டி அப்படிங்கிறாங்க ராகினி. இதுங்க கெட்ட கெடுக்கு பாலும் பழமுமா ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுத்து எரிஞ்சு விழுகிறாங்க. பார்க்கல ரொம்பவே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிவினை பார்த்து உங்களை நம்பி தான் இங்கே விட்டுட்டு போகிறோம், பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிவின். அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. காரில் போயில அப்படியே அழுதுகிட்டே டாட்டா சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே உருகி போகிறாங்க. யமுனா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நிவின் என்ன பண்ணுறாரு வா அப்படின்னு சொல்லி இவளரை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா இவக்கெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை, இவளை சேரில் போட்டு உட்காந்துருக்கேன், இவளை இருக்குது வேலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உனக்கு என்னென்ன கொடுமை படுத்துறேன் பாருன்னு சொல்கிறாங்க. அம்மா பசிக்குதுமா சாப்பாடு போடுமா. ஓ இவளுக்கு வந்தானே சாப்பாடு போடணுமா, அப்புறம் பசிச்சா சாப்பிட்றது இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க. நிவின் வந்து யமுனாவுக்காக சப்போர்ட் பண்ணுவாருன்னு தான் நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே காவேரி போகிறாங்க. போயிட்டு விஜய்கிட்ட போயிட்டு அழுகுறாங்க. ஏன் காவேரி ஏன் அழுகிற, போய் விட்டுட்டில என்ன சொன்னாங்க, அங்கே நடந்ததான் சொல்கிறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக அப்படி பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சது தானே, வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லி விரட்டி விடல, எப்படியே வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்கள, அப்படித்தான் நான் வந்து உடனே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளலையா அப்படிங்கிறாங்க. இப்படி பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி விடு காவேரி அழுகாத விடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே ராகினி போய் அங்கே இருந்துட்டு அவள் என்னென்ன பண்ணுறா தெரியுமா, வேணுக்குன்னே எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கல. வரட்டும் அப்படி பண்ணாலா, அவளுக்கு இருக்குது வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் அப்படியே அழுகுறாங்க. தாத்தா பாட்டி என்னம்மா நல்லபடியாக விட்டுட்டியா வந்தாங்கச்சியே, விட்டாச்சு தாத்தா ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தா சொல்கிறாங்க. ரொம்பவே அவங்க அம்மா ராட்சசி மாதிரி பண்ணுறாங்க. ஏம்மா அது பண்ணுறது அப்புறம் அது இயற்கை தானம்மா, ஆனால் அவங்க கொஞ்சம் டூ மச்சாக தான் பண்ணுறாங்கன்னு தெரியுது. நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கூட சித்தி பாட்டியெல்லாம் கொஞ்சம் எதிர்த்து தான் பேசினாங்க, சண்டை போட்டாங்க தான், ஆனாலும் இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கல. என்னடியே குத்தி காட்டுறியா அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி நான் உண்மை தான் பாட்டி சொன்னேன், நீங்கள் 2 பேரும் அப்படி தான் நடந்துட்டீங்க, ஆனால் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் மாறாத ஒரே வானம் பூமி மாதிரி எங்கள் தாத்தா, அவர் மட்டும்தான் எனக்காக அப்படியே அப்போருந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறாங்களா. உடனே தாத்தா காலரை அப்படி தூக்கி விட்டு மீசையை முறுக்கி விடுறாரு. உடனே பாட்டி வந்துட்டு உங்கள் பேத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு ரொம்ப தான் பண்ணீங்களோ, இப்போ நானும் என் பேத்திக்காக தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதான் பாட்டி நானும் சொல்ல வந்தேன், அன்னைக்கு நீங்களாம் எடுத்துருந்தால் பேசுனீங்க, அதுலேயும் சித்தப்பா இருந்துட்டு என்னை படுத்தினாரு, அப்பா கொஞ்சம் நஞ்சமாக படுத்துனாங்க, அப்போ இருந்து அப்படி இருக்கையில் நான் சமாளிக்கலையா, இதை விட அங்கே என்ன இருக்குது பார்த்துக்கலாம், எல்லாம் சண்டை நடக்கும் தான், அடுத்த காலம் போக மாறும் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு காவேரி, நமக்குள்ளே இல்லாததா இப்போ எவ்வளோ மாறி இருக்குது அப்படிங்கல. பார்க்குறாங்க காவேரி எங்கே மாறி இருக்குது, அதான் கரெக்டாக அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னு என்னை அனுப்ப போகிறீங்களே, என்னை பற்றின நினப்பு கொஞ்சமாக இருந்தால் இப்படியா இருப்பீங்க, காதலை சொல்லி கட்டி பிடிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அடி கள்ளி நீ நினைக்கிறதெல்லாம் தப்புடி, நீ என் மனசுக்குள்ள காதலாக பூந்து ரொம்ப நாளாச்சுடி அப்படிங்கிறாங்க. 2 பேருமே மனசில் தான் பேசிக்கிறாங்க. எப்போ வாயை விட்டு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு தான் தோணுது நம்ம எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.